ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தனியாக பாயில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மட்டன் கூடயே சேர்த்து வைக்க போகிறோம். 4 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் போடுறோம். போட்டு அது நல்லா பொரியட்டும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை ஒரு பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கேஷ்யூ நட் போட போகிறோம். அது வந்து உங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் வந்து இப்போ ஒரு 5 போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வெந்ததில் வந்து தக்காளி பழம் 3 வந்து நாங்கள் பிழிஞ்சு விட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் 4 பேருக்கு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் போட்டால் பிடிக்கும்னு நாங்கள் தேங்காய் போட்டிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் போடனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாப்பொடி வீட்டில் அரைச்சதை போடுறோம் 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி வந்து நீங்கள் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி அளவுக்கேற்ப ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்பு வந்து தாளிக்கணும். அதுக்காண்டி ஒரு கடாயில் சோம்பு, கடுகு எடுத்துகிட்டு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். எடுத்து நல்லா வந்து அதை ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம இதை வந்து குழம்புல வந்து போட்டுறோம். போட்டிங்க அப்படின்னா சூடான சுவையான மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு வித்தின் பட்ஜெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த மட்டன் குழம்பு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பிபிஎம்டி சேனல். லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.